இன்றைக்கி வந்து ஒரு ராகி லட்டு பண்ண போகிறேன். அந்த ராகி லட்டுக்கு வந்து இந்த அக்ரூட் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வெறும் வானலில் வறுத்துட்ருக்கேன்ப்பா. அதுக்கப்புறம் ஒரு கப்பு வேர்க்கடலை வறுத்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் தேன் விட்டு நம்ம பண்ணலாம். ஒன்று ஒன்றா வறுக்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வறுத்து முடிச்சிடுவோம். இந்த பாருங்கள், இந்த அக்ரூட்டை வறுத்துட்டேன், வேர்க்கடலை வறுத்துட்டேன். இப்போ எள்ளு போட்டிருக்கேன் வறுக்கிறதுக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம கேழ்வரகு மாவு வறுக்கலாம். இந்த கப்பில் 3 கப் மாவு போட்டிருக்கேன்ப்பா. இது மாதிரி கோபுரமாக முதல்ல 2 கப் போட்டிருக்கேன், இப்போ 1 கப்பு 3 கப்பு மாவு போட்டிருக்கேன். இந்த கேழ்வரகு மாவு வறுக்கும் பொழுது நெய் வந்து இப்போ நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு விடுறோம்ப்பா. பாருங்கள், ஒரு 100 அளவுக்கு விடுறோம் நம்ம. அது வந்து அந்த ஈரப்பசை வந்து பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 2வது வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கேழ்வரகு மாவும் நெய்யும் சேர்ந்து வறுபடும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும்பா இந்த லட்டு. இது நல்லா நம்ம வறுத்துடுவோம். இதை பாருங்கள், நல்ல வாசனை வந்துருச்சு. இதை பாருங்கள், அடியிலெல்லாம் செவந்து போகுது பாருங்கள் மாவு. நல்லா வறுந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த நெய்யிலே அது வந்து ஓரளவுக்கு பிடிக்கிற தன்மை வர்ற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது ஆறட்டும், ஏன்னா சூடாக பிடிக்க முடியாது. நான் இனிப்புக்கு வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போடுறேன். 1/2 கப்பு அளவு தான் நாட்டு சர்க்கரை போடுறேன். இது எல்லாத்தையுமே நுணுக்கிட்டு அந்த மாவில் கொட்டி கொஞ்சம் தேனை விட்டு பிடிச்சிருவேன்ப்பா. இனிப்புக்கு தேன் அப்போ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். நம்ம இது ஆறட்டும். இது எதுவுமே சூடாக பண்ண முடியாது. எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை, எள், அக்ரூட்டு, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே நுணுக்கி போட்டாச்சுப்பா. இதெல்லாம் இப்போ கலந்துப்போம். கலந்துட்டு பத்தாததுக்கு தேன் விடுறேன்ப்பா. இப்போ கொஞ்சம் தேன் விடுறேன். பாருங்கள், அந்த இனிப்புக்கு தேனை விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பாருங்கள், இப்படி லட்டு பிடிச்சிட வேண்டியது தான். இப்போ இதில் எவ்வளோ சத்து இருக்குது பாருங்கள். ப்ரோட்டீன் கிடச்சிருது, அயன் கிடச்சிருது, தேனோட சத்து கிடைக்குது, நெய்யோட அந்த சூடு குறையிறதுக்கு உடம்புக்கு நல்லது. எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த லீவு நாளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்காம வீட்டில் பண்ணி கொடுத்து சாப்பிட வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.